என்றும் மலர்ந்திடும் பலி இது. மாபெரும் தவமாய் மானுட நேசம் மனங்களில் என்றும் மலர்ந்திடும் பலி இது. ஒவ்வொரு இறைவனை இதயத்தில் ஏந்தி வணங்கிய மகிழ்வோம் இறை குலமே. ஒவ்வொரு இறைவனை இதயத்தில் ஏந்தி வணங்கிய மகிழ்வோம் இறை குலமே. சாட்சியாய் திகழும் திருக்குலமே. வசந்தமாய் விடியில் புலம்பிடும் பொழுது வாருங்கள் இறை குலமே. இறை வாஞ்சை மனதுடன் விண்ணக தேவனை வழிபட வாருங்களே. இறை அருட்டரும் படியிரு ஆதவன் ஒளியிரு அர்ப்பணமாகிட வாருங்களே. வசந்தமாய் விடியில் புலம்பிடும் பொழுது வாருங்கள் இறை குலமே. இறை வாஞ்சை மனதுடன் விண்ணக தேவனை வழிபட வாருங்களே. அன்னையின் அன்பு பக்தர்களே, இத்திருப்பலியானது ஆலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சி, திருத்தல இணையதளம் மற்றும் அனைத்து சமூக ஊடகங்களின் வழியாக பங்கெடுக்கும் பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும் இன்றைய நாளின் ஒளிபரப்பிற்கு உதவி செய்த நன்கொடையாளர்களின் குடும்ப கருத்துக்களுக்காகவும் நேற்று திருப்பலி எழுதி வைத்தவர்களுடைய கருத்துக்களுக்காகவும் ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. மேலும் இந்த ஒளிபரப்பை காணுகின்ற அனைத்து அன்னையின் பக்தர்களையும் இறைவன் நிறைவாக ஆசிர்வதிக்கவும் இத்திருப்பலியில் மன்றாடுவோம். Dear devotees, this Mass is offered for all the faithful gathered here and those who are participating through Jaya Plus, Shrine Web TV, as well as other social media, and in a special way for all the sponsors of this live telecast Mass and those who wrote their Mass intentions yesterday, and all the devotees of Our Lady of Health Velankani who are watching the same. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நாம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இரக்கமுள்ள இறைவா, உம் திருமகனின் அன்னையை எங்களுக்கும் அன்னையாக தந்துள்ளீரே. உலகின் மீட்புக்காக நாங்கள் தவத்திலும் மன்றாட்டிலும் நிலைத்து நின்று
கிறிஸ்துவின் ஆட்சியை நாளுக்கு நாள் திறம்பட வளர்க்க எங்களுக்கு ஆற்றல் அருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அந்நாள்களில் ஸ்தேவானை முன்னிட்டு உண்டான துன்புறுத்தலால் மக்கள் பெனிசியா, சைப்ரசு, அந்தியோக்கியா வரை சிதறிப் போயினர். அவர்கள் யூதருக்கு மட்டுமே இறை வார்த்தையை அறிவித்தார்கள், வேறு எவருக்கும் அறிவிக்கவில்லை. அவர்களுள் சைப்ரசு, சிரேன் ஆகிய இடங்களை சேர்ந்த சிலர் இருந்தனர். அவர்கள் அந்தோக்கியாவுக்கு வந்து அங்குள்ள கிரேக்கரை அணுகி ஆண்டவராகிய இயேசுவை பற்றிய நற்செய்தியை அறிவித்தார்கள். ஆண்டவரின் கைவன்மையை அவர்கள் பெற்றிருந்தார்கள். பெருந்தொகையான மக்கள் நம்பிக்கை கொண்டு ஆண்டவரிடம் திரும்பினர். இந்த செய்தி எருசலேம் திருச்சபையினரின் காதில் விழவே அவர்கள் பர்னபாவை அந்தியோக்கியா வரை சென்று வர அனுப்பி வைத்தார்கள். அவர் அங்கு சென்றபோது கடவுளின் அருள் செயலை கண்டு மகிழ்ச்சி அடைந்தார். மேலும் உறுதியான உள்ளத்தோடு ஆண்டவரை சார்ந்திருக்குமாறு அனைவரையும் ஊக்கப்படுத்தினார். அவர் நல்லவர், தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு நம்பிக்கை நிறைந்தவராய் பெருந்திரளான மக்களை ஆண்டவரிடம் சேர்த்தார். பின்பு சவுலை தேடி அவர் தர்சு நகர் சென்றார். அவரை கண்டு அந்தோக்கியாவுக்கு அழைத்து வந்தார். அவர்கள் ஓராண்டு முழுவதும் அந்த சபையாரோடு கூடவே இருந்து பெருந்திரளான மக்களுக்கு கற்பித்து வந்தார்கள். அந்தியோக்கியாவில் தான் முதல் முறையாக சீடர்கள் கிறிஸ்தவர்கள் என்னும் பெயரை பெற்றார்கள். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. திருப்பாடல் 87 பதிலுரை பாடல் பல்லவி. பிற இனத்தாரே, நீங்கள் அனைவரும் ஆண்டவரை போற்றுங்கள். பிற இனத்தாரே, நீங்கள் அனைவரும் ஆண்டவரை போற்றுங்கள். பிற இனத்தாரே, நீங்கள் அனைவரும் ஆண்டவரை போற்றுங்கள். நகரின் அடித்தளம் திருமலைகளின் மீது அமைந்துள்ளது. யாக்கோபின் உறைவிடங்கள் அனைத்தையும் விட ஆண்டவர் சீயோ நகர வாயில்களை விரும்புகின்றார். கடவுளின் நகரே, உம்மை பற்றி மேன்மையானவை பேசப்படுகின்றது. பிற இனத்தாரே, நீங்கள் அனைவரும் ஆண்டவரை போற்றுங்கள். பிற இனத்தாரே, நீங்கள் அனைவரும் ஆண்டவரை போற்றுங்கள். எகிப்தையும் பாபிலோனையும் என்னை அறிந்தவைகளாக கொள்வேன். பெலிஸ்தியர், தீர் மற்றும் எத்தியோப்பியா நாட்டினரை குறித்து இவர்கள் இங்கேயே பிறந்தவர்கள் என்று கூறப்படும். இங்கேதான் எல்லாரும் பிறந்தனர். உன்னதர் தாமே அதை நிலை நாட்டியுள்ளார். பிற இனத்தாரே, நீங்கள் அனைவரும் ஆண்டவரை போற்றுங்கள். பிற இனத்தாரே, நீங்கள் அனைவரும் ஆண்டவரை போற்றுங்கள்.
அல்லேலூயா 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 அல்லேலூயா. என் நாடுகள் எனது குரலுக்கு செவி சாய்க்கின்றன, எனக்கும் அவற்றை தெரியும், அவையும் என்னை பின்தொடர்கின்றன என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தில் எருசலேமில் கோவில் அர்ப்பண விழா நடந்து கொண்டிருந்தது. அப்போது குளிர்காலம். கோவிலின் சாலமோன் மண்டபத்தில் இயேசு நடந்து கொண்டிருந்தார். யூதர்கள் அவரை சூழ்ந்து கொண்டு, இன்னும் எவ்வளவு காலம் நாங்கள் காத்திருக்க வேண்டும்? நீர் மெசியாவானால் அதை எங்களிடம் வெளிப்படையாக சொல்லிவிடும் என்று கேட்டார்கள். இயேசு மறுமொழியாக, நான் உங்களிடம் சொன்னேன், நீங்கள்தான் நம்பவில்லை. என் தந்தையின் பெயரால் நான் செய்யும் செயல்களே எனக்கு சான்றாக அமைக்கின்றன. ஆனால் நீங்கள் நம்பாமல் இருக்கிறீர்கள். ஏனெனில் நீங்கள் என் மந்தையை சேர்ந்தவர்கள் அல்ல. என் ஆடுகள் எனது குரலுக்கு செவி சாய்க்கின்றன. எனக்கும் அவற்றை தெரியும், அவையும் என்னை பின்தொடர்கின்றன. நான் அவற்றிற்கு நிலைவாழ்வை அளிக்கிறேன். அவை என்றுமே அழியா. அவற்றை எனது கையிலிருந்து யாரும் பறித்து கொள்ள மாட்டார். அவற்றை எனக்கு அளித்த என் தந்தை அனைவரையும் விட பெரியவர். அவற்றை என் தந்தையின் கையிலிருந்து யாரும் பறித்து கொள்ள இயலாது. நானும் தந்தையும் ஒன்றாக இருக்கிறோம் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசு கிறிஸ்துவில் அன்புக்குரிய சகோதரிகளே, சகோதரர்களே, அன்னையினுடைய பக்தர்களே, ஆழ்ந்த அமைதியோடும் மிகுந்த பக்தியோடும் நீங்கள் அன்னையினுடைய ஆலயத்தில் கூடி வந்திருக்கிறீர்கள். இந்த செயலே உங்களுடைய நம்பிக்கைக்கும், அன்னை மீது நீங்கள் கொண்டிருக்கிற நம்பிக்கைக்கும், அவருக்கு செலுத்துகிற வணக்கத்திற்கும் சான்றாக இருக்கின்றது. இன்றைக்கு நமது செயல்களே நமக்கு சான்று என்கிற தியான சிந்தனை கொடுக்கப்பட்டிருக்கின்றது. நம் ஒவ்வொருவருக்கும் செயல்கள்தான் சான்று என்று தெரிந்திருந்தாலும் பொதுவாக நாம் அவைகளை மறந்து விடுகின்றோம். இன்றைக்கு இந்த செயல் நமது நம்பிக்கையினுடைய அடையாளமாக சான்றாக இருந்தாலும் கூட, வாழ்க்கை முழுவதுமாக எப்பொழுதும் நமது செயல்கள்தான் சான்று என்பதை நாம் இன்னும் அதிகமாக நம்ப வேண்டும் என்ப இன்றைய வாசகங்கள் நமக்கு அழைப்பு விடுக்கின்றன. இருந்தாலும் பொதுவாக மனிதன் தனது வார்த்தையின் மீது அதிகமான நம்பிக்கை கொண்டிருக்கிறான். மனிதனுடைய அடையாளம் என்பது அவனுடைய குரல்தான், அவனது குரலிலிருந்து வெளிவருகின்ற வார்த்தைகள்தான். எனவே ஒருவரது குரலை வைத்தே யார் பேசுகிறார் என்று நீங்கள் அடையாளப்படுத்தி விட முடியும். நீங்கள் உங்கள் வீட்டிலே இருக்கிற போது அடுத்த அறையிலிருந்து உங்களை யாராவது கூப்பிட்டது யார் என்று அவருடைய குரலை வைத்தே நீங்கள் அடையாளப்படுத்தி கொள்ளுகிறீர்கள். அல்லது இன்றைக்கு இந்த ஆலயத்தில் கூட்டத்தில் உங்களுக்கு தெரிந்தவர்கள் யாராவது உங்களுடைய பெயரை சொன்னால் நீங்கள் அழைத்தது யார் என்று ஓரளவுக்கு நீங்கள் அனுமானித்து விட முடியும். இதனால்தான் இன்றைய நற்செய்தியிலும் ஆண்டவர் சொல்லுகின்றார், என் ஆடுகள் என் குரலுக்கு செவி மடுக்கின்றன,
என்னுடைய ஆடுகள் என் குரலை அறிந்திருப்பதனால் நான் அழைப்பது அல்லது சத்தமிடுவது யார் என்பதை என் ஆடுகள் அறிந்திருக்கின்றன என்று அவர் இன்றைய நற்செய்தியிலே சொல்லுகின்றார். ஒரு விதத்தில் இதை நாம் இன்னும் அதிகப்படுத்தித்தான் நாம் பல சமயங்களிலே நாம் யார் என்பதை நமது வார்த்தைகளின் வழியாக மற்றவர்களுக்கு சொல்லிவிட முடியும் என்று நினைக்கின்றோம். நாம் அடிப்படையில் யாராக இருந்தாலும் கூட அதிகமாக கோபப்படுகிறவர்களாக, அடுத்தவர்களை மன்னிக்காதவர்களாக இருந்தாலும் கூட நான் மிகவும் நேர்மையானவன், அமைதியானவன், பொறுமையானவன், மற்றவர்களை மன்னிக்கக்கூடியவன் என்று சொல்லி இந்த வார்த்தைகளே நமக்கு சான்றாக இருப்பதாக நினைத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இவைகள் எல்லாரும் பொது வெளியிலே நாம் நம்மை பற்றியே சொல்லிக் கொள்ளக்கூடியவைகள். ஆனால் இவைகளை தாண்டி நாம் யார் என்பதை நமக்கு அடையாளப்படுத்துவது எது என்று சொன்னால், எல்லா நேரங்களிலும் நாம் செய்கின்ற செயல்கள்தான் நமக்கு சான்றாக அமைகின்றன. நான் கோபப்படுகின்றவன் ஆனால் இல்லை என்று பொதுவெளியிலே சொல்லியிருந்தாலும் கூட என்னால் மற்றவரிடத்திலே கோபப்படாமல் இருக்க முடியவில்லை என்றால் நான் கோபக்காரன் தான். எனவே என்னுடைய வார்த்தைகளும் என்னுடைய செயல்களும் வெவ்வேறாக இருந்தால் என்னுடைய வார்த்தைகள் ஒருபோதும் நான் யார் என்பதை அடையாளப்படுத்தி விட முடியாது. அதனால் தான் சொல்லுகிறார்கள், ஆக்ஷன்ஸ் ஸ்பீக் லவுடர் தேன் வேர்ட்ஸ். நம்முடைய வார்த்தைகளை காட்டிலும் நாம் செய்கின்ற செயல்கள் தான் அதிக சத்தத்தோடு குரல் எழுப்புகின்றன. எனவே ஒரு மனிதன் யார் என்பதற்கு அவருடைய செயல்கள் தான் சான்றாக இருக்கின்றது. இன்றைய முதல் வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்டோம். தொடக்க திரு அவையிலே யூதர்களுக்கு மட்டுமே கிறிஸ்துவை பற்றிய நற்செய்தியை போதித்து கொண்டிருக்கிறார்கள். அதற்கு பிறகு சைப்ரஸ், சிரேன் ஆகிய இடங்களைச் சேர்ந்தவர்கள் சிலர் அந்தியோவிற்கு செல்லுகிறார்கள். அங்கிருந்து வேறு இடத்திற்கு சென்று, அந்தியோக்கியா என்கிற நகரத்திற்கு சென்று கிரேக்க மொழி பேசுகிற அவர்களிடத்திலே கிறிஸ்துவை பற்றிய நற்செய்தியை அறிவிக்கிறார்கள். எனவே தூய ஆவியினால் ஆட்கொள்ளப்பட்டவர்களாக அவர்களுடைய நற்செய்தி எவ்வளவு தூரத்திற்கு உண்மையானதாக இருந்தது என்று சொன்னால், அவர்களுடைய வாழ்க்கையே அவர்களுக்கு சான்றாக இருந்ததினால் ஆயிரக்கணக்கான மக்கள் கிறிஸ்துவின் மீது கொண்டிருக்கிற நம்பிக்கை அதிகப்படுத்துகிறார்கள், கிறிஸ்துவை பற்றி அறிந்து கொள்ளுகிறார்கள். எனவே இந்த சமயத்தை தழுவுகிறார்கள். இந்த செய்தி எருசலேம் நகரம் முழுவதுமாக சென்று சேருகிறது. எனவே அந்தியோக்கியாவிற்கு பர்னபாவை அனுப்புகிறார்கள். நாம் அதைத்தான் இன்றைய முதல் வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்டோம். இவர்கள் யார், இவர்கள் உண்மையிலேயே நற்செய்தியை ஒழுங்காக பறைசாற்றுகிறாரா என்று பார்ப்பதற்காக அவர் செல்லுகிறார் பர்னபா. அங்கே நடப்பதை பார்த்தபோது அவர் மிகவும் மகிழ்ச்சி அடைந்ததாக இன்றைய முதல் வாசகம் சொல்லுகிறது. அதாவது அந்த கிறிஸ்தவ மக்களுடைய வாழ்க்கை தான் அவர்கள் உண்மையிலேயே கிறிஸ்துவை அறிந்து கொண்டார்கள் என்பதற்கு சான்றாக இருக்கின்றது. அவர்களுடைய மகிழ்ச்சியான வாழ்க்கை தான் அவர்கள் கிறிஸ்துவை முழுமையாக ஏற்றுக்கொண்டார்கள் என்பதற்கு சான்றாக இருக்கிறது. அந்த வாழ்க்கை தான் அந்த சைப்ரஸ், சிரேன் ஆகிய இடங்களைச் சேர்ந்த அந்த மக்கள் கிறிஸ்துவை சரியாக அறிவித்திருக்கிறார்கள் என்பதற்கு சான்றாக அமைகின்றது. எனவே அவர்களுடைய செயல்கள் தான் அவர்கள் யார் என்பதற்கு சான்றாக அமைந்திருக்கிறது என்று என் முதல் வாசகம் சொல்லுகின்றது. அந்த வாசகத்தினுடைய இறுதி பகுதியிலே நாம் வாசிக்க கேட்டோம், அந்தியோக்கு நகரில்தான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள் கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள் என்று பார்க்கிறோம். அதாவது கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறவர்கள் யாரும் கிறிஸ்துவை உண்மையிலேயே நான் நம்புகிறேன் என்று சொல்லுகிறவர்களாக மட்டுமல்ல, கிறிஸ்துவினுடைய செயல்களை, அந்த செய்தியை தங்களுடைய வாழ்க்கையிலே பின்பற்றுகிறவர்களாக இருக்கிறவர்கள்தான், மறு கிறிஸ்துவாக வாழ்கிறவர்கள்தான் கிறிஸ்து அவன், கிறிஸ்தவள் என்று அழைக்கப்பட வேண்டும் என்கிற நிலையிலே தொடக்க திருச்சபையிலே முதல் முறையாக இயேசுவை ஏற்றுக்கொள்கிறவர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்கிற பெயர் வந்தது என்று இன்றைக்கு நாம் வாசிக்க கேட்டோம். நாமும் கிறிஸ்தவன் அல்லது கிறிஸ்தவள் என்று அழைக்கப்பட வேண்டுமென்றால் நம்முடைய வாழ்க்கை தான், நான் உண்மையிலேயே கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன், கிறிஸ்து போதிக்கிற அன்பை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன், கிறிஸ்து போதிக்கிற மன்னிப்பை நான் ஏற்றுக்கொண்டிருக்கிறேன், எனது வாழ்க்கையிலும் இந்த மன்னிப்பை மற்றவர்களுக்கு கொடுக்கிற போது நானும் கிறிஸ்தவன், கிறிஸ்தவள் என்று அழைக்கப்படுவதற்கான தகுதியை பெறுகிறேன் என்கிற நிலையிலே நாம் இருக்கின்றோம். எனவே நம்முடைய செயல்கள் தான் நாம் யாரை பின்பற்றுகிறோம் என்பதற்கு சான்றாக அமைகிறது என்று இன்றைய முதல் வாசகம் சொல்லுகின்றது. இன்றைய நற்செய்தியிலும் அதைத்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னை நம்பாத அந்த பரிசேயர்களிடத்திலே சொல்லுகிறார். நான் என் தந்தையின் பெயரால் செய்கின்ற செயல்கள் தான் எனக்கு சான்றாக இருக்கிறது. நான் இறைமகன் என்று சொன்னாலும் அந் தந்தையினுடைய பெயரால் தான் நான் இங்கே பல்வேறு அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறேன், இறந்தவர்களை உயிர்ப்பித்து கொண்டிருக்கின்றேன். எனவே நீங்கள் என்னுடைய செயல்களை சான்றாக ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் நீங்கள் என் மந்தையை சாராதவர்கள் என்று அவர் சொல்லுகின்றார். இன்றைக்கு மே மாதம் 13ஆம் தேதி பாத்திமா அன்னையினுடைய விழாவை திரு அவை நினைவு கூர்கின்றது. 1917ஆம் ஆண்டு மே மாதம் 13ஆம் தேதி தொடங்கி
போர்ச்சுகல் நாட்டிலே இருக்கக்கூடிய ஒரு பாத்திமா என்கிற ஒரு கிராமத்தில் அன்னை மரியாள் காட்சி கொடுக்கிறார். வேளை நகரிலே காட்சி கொடுக்கிற அன்னை வேளாங்கண்ணி அன்னை என்று அழைக்கப்படுவதைப் போல, லூர்து நகரிலே காட்சி கொடுத்த அன்னை லூர்து அன்னை என்று அழைக்கப்படுவதைப் போல பாத்திமா அன்னை என்று அவள் அழைக்கப்படுகிறாள். அவருடைய செய்திகளை எல்லாம் நாம் பார்த்திருப்போம். அந்த 3 சிறுவர்களுக்கும் அவர் கொடுக்கிற செய்தி, மக்கள் மனம் மாற வேண்டும் என்றும் அவர்களுடைய செயல்களுக்கு ஏற்றவாறு அவர்கள் விண்ணகத்தை அல்லது நரகத்தை அடைவார்கள் என்ற செய்தியை அன்னை மரியாள் முதல் இரகசியமாக மீண்டும் நினைவூட்டுகின்றார். எனவே இன்றைக்கு அன்னையினுடைய செய்தியும் அதுவாக இருக்கிறது. நம்முடைய செயல்களுக்கு ஏற்றவாறு தான் கடவுள் நம்மை தீர்ப்பிடுவார் என்கிற செய்தியும் இன்றைய விழாவின் வழியாக நமக்கு கொடுக்கப்படுகின்றது. 1981ஆம் ஆண்டு மே மாதம் 13ஆம் தேதி ரோமை நகரத்தில் இருக்கக்கூடிய பேதுரு சதுக்கத்தில் முன்னாள் திருத்தந்தை 2ஆம் ஜான் பால் அவர்கள் அந்த விழா திருப்பலி நிறைவேற்றிவிட்டு அங்கு கூடியிருந்த மக்களை பார்ப்பதற்காக அந்த பேதுரு சதுக்கத்தில் அவருடைய வாகனத்திலே ஒவ்வொரு இடமாக சென்று மக்களை பார்த்து சந்திக்கிறார், கை கொடுக்கிறார். அப்போது ஏறக்குறைய மாலை 5 மணி அளவிலே அவர் அந்த பயணத்தை ஆரம்பிக்கின்றார். நடுப்பகுதியிலே வருகிற போது 5:13, எப்படி மே மாதத்திற்கு நாம் 5 என்று சொல்லுகின்றோமோ 13:5 என்று சொல்லுவதைப் போல மாலை வேளையிலே 5:13ற்கு ஒருவர் துப்பாக்கியால் திருத்தந்தை 2ஆம் ஜான் பால் அவர்களை சுடுகிறார். அந்த செய்தியை நாம் வாசித்திருப்போம். அதற்கு பிறகு அவர் குணம் பெற்றதற்கு பிறகு 1983ஆம் ஆண்டு தன்னை சுட்டவனை சிறைச்சாலையிலே சென்று திருத்தந்தை அவர்கள் சந்தித்து தனியாக பேசி அவரை மன்னிக்கின்றார். தான் கிறிஸ்துவினுடைய மன்னிப்பை ஏற்றுக்கொண்டவர், நான் கிறிஸ்துவினுடைய முதன்மை சீடராக இருக்கிறேன், பகைவர்களை மன்னிக்க வேண்டும் என்று சொன்ன அந்த ஆண்டவருடைய நற்செய்தியை நான் முழுவதுமாக ஏற்றுக்கொண்டிருக்கிறேன் என்றால் நான் இதை எப்படி வெளிப்படுத்த முடியும்? என்னை சுட்டவனை, என்னுடைய வாழ்க்கையை முடித்துவிட வேண்டும் என்று இருந்த ஒருவனை நான் அவனுடைய குற்றங்களை மன்னிக்காவிட்டால் நான் எப்படி கிறிஸ்துவிற்கு சான்று பகர முடியும்? நான் கிறிஸ்தவன் என்று வெளிப்படுத்த முடியும் என்பது திருத்தந்தையினுடைய எண்ணமாக இருந்திருக்கும். எனவே திருத்தந்தை கிறிஸ்துவினுடைய மன்னிப்பை முழுவதுமாக வெளிப்படுத்துகிறவராக, தான் கிறிஸ்துவிற்கு சான்று பகர்கிறவர் என்பதனுடைய அடையாளமாக அவரை தேடி அந்த சிறைச்சாலையிலே சென்று தனியாக அவரோடு பேசி அவரை மன்னிக்கின்றார். அதற்கு பிறகு அவருடைய தாயை சந்திக்கின்றார், அவருடைய சகோதரனை சந்திக்கின்றார். முழுவதுமாக தான் கிறிஸ்துவை சார்ந்தவன் என்பதற்கு அவருடைய செயல்களே சான்றாக அமைகின்றது. எனவே அன்பிற்குரிய சகோதரிகளே, சகோதரர்களே, இன்றைக்கு நாம் அன்னை மரியாளுடைய ஆலயத்திலே குழுமி இருக்கின்றோம். அன்னை மரியாள் யார், எப்படிப்பட்டவள், எவ்வளவு தூரத்திற்கு இரக்கம் நிறைந்தவர், கருணை நிறைந்தவர் என்பதை நாம் அவருடைய செயல்பாடுகளின் வழியாகத்தான் நாம் அறிந்து கொள்கின்றோம். அவருடைய கருணைக்கு அவர் உதவி செய்கின்ற அந்த மனத்திற்கான எடுத்துக்காட்டு எலிசபெத் அம்மாளை சந்தித்ததை நாம் நற்செய்திகளிலே வாசிக்கின்றோம். அது மட்டுமல்லாமல் அவளது கருணைக்கும் மற்றவர்கள் துன்பப்படுகிற போது தேடி சென்று உதவுகின்ற அந்த மனப்பான்மைக்கும் காரணமாக இருப்பதாக, சான்றாக இருப்பதாக நாம் பார்ப்பது அவருடைய செயலாக கானாவூர் திருமணத்திலே அவர்களுக்கு தேவை என்ன என்பதை அறிந்தவராக தன்னுடைய மகனிடத்திலே பரிந்து பேசுகிற அந்த தன்மை, உலகம் முழுவதுமாக பல்வேறு இடங்களிலே தேவைகளிலே இருக்கிற போது, அப்படித்தான் உலகத்தினுடைய போர் நடந்து கொண்டிருந்த போது பாத்திமா நகரிலே அன்னை அங்கே தலையீடு செய்து தான் என்ன செய்ய வேண்டும், மக்கள் என்ன செய்ய வேண்டும் என்கிற செய்தியை அறிவிக்கின்றார். எனவே தானாக முன்வந்து மற்றவர்கள் துன்பப்படுகிற போது என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லுகின்ற அந்த செயல்கள்தான் அன்னை மரியாள் நம் அனைவருக்கும் தாயாகவும், குழந்தைகள் அவர்கள் படுகின்ற துன்பங்களை தீர்ப்பதற்கு ஆவல் கொண்டிருக்கிற ஒரு தாயாகவும் இருக்கிறார். எனவே அன்னை மரியாளுடைய வாழ்க்கையிலும் அவருடைய செயல்கள்தான் அவர் யார் என்பதற்கு சான்றாக இருக்கிறது. நாம் இங்கே அனைவரும் குழுமி வந்திருக்கின்றோம். எனவே நாம் நம்முடைய வாழ்க்கையில இன்றைக்கு மட்டுமல்ல, என்றைக்குமே நாம் யார் என்பதற்கும் யாரை சார்ந்தவர்கள் என்பதற்கும் சான்றாக அமைவது எது என்று சொன்னால் நம்முடைய செயல்கள்தான். இன்றைக்கு நாம் இந்த ஆலயத்தில் குழுமி வந்திருக்கிறோம். இன்றைக்கு ஒருவேளை நமக்கு நம்பிக்கை அதிகமாக இருக்கலாம். இந்த ஆலயத்திலும் இந்த நகரிலே வந்திருப்பவர்களுக்கும் நம்பிக்கை எப்படி இருக்கிறது என்று நமக்கு தெரியாது. இன்றைய நற்செய்தியிலே நாம் வாசிக்கின்ற போது கிறிஸ்துவினுடைய செயல்கள் சான்றாக இருந்தது என்று எல்லோரும் ஏற்றுக்கொள்ளவில்லை. நம்பிக்கை குறைவாக இருக்கிறவர்கள், பரிசேயர்கள்
அந்த சான்றுகளை எல்லாம் ஏற்றுக்கொள்வதற்கு மனது அவர்களுக்கு இல்லை. அவர்கள் கேட்கிறார்கள், நேரடியாக சொல்லிவிடும், நீர்தான் உண்மையிலேயே இறைமகனா என்று கேட்கிறார்கள். யார் இப்படி கேட்பார்? யார் ஒருவர் தன்னுடைய வாழ்க்கையிலே தான் சொல்லுகின்ற சொல்லும் செயலும் வெவ்வேறு என்று நினைக்கிறார்களோ, யார் தன்னுடைய வாழ்க்கையிலே வெளிவேடக்காரர்களாக இருக்கிறார்களோ, அவர்கள்தான் மற்றவர்களுடைய செயல்களை சான்றுகளாக ஏற்றுக்கொள்வதில்லை. பரிசேயர்கள், அதனால்தான் ஆண்டவர் சொன்னார், அவர்கள் சொல்லுவதை நீங்கள் கேளுங்கள், அவர்கள் செய்வதை நீங்கள் செய்யாதீர்கள். அவர்கள் சொல்லுவது நல்லதெல்லாம் சொல்லுகிறார்கள், ஆனால் அவர்கள் செய்வது மற்றவர்கள் தங்களை பாராட்ட வேண்டும் என்பதற்காக எல்லோரும் பார்க்கிற இடங்களில் நின்று அவர்கள் ஜெபிக்கின்றார்கள். எனவே அவர்களுடைய செயல்களை நீங்கள் செய்யாதீர்கள், அவர்கள் சொல்லுவதை நீங்கள் செய்யுங்கள் என்று சொல்லுவதற்கான காரணம் பல சமயங்களிலே நம்முடைய செயல்பாடுகளுக்கும் நம்முடைய வார்த்தைகளுக்கும் தொடர்பு இல்லாமல் இருப்பதுதான். இந்த தொடர்பு இல்லாமல் இருப்பவர்கள்தான் இருக்கின்ற சான்றுகளை ஏற்றுக்கொள்வது இல்லை. இந்த நகரிலே நடக்கிற அற்புதங்கள், இந்த ஆலயத்திலே அன்னையினுடைய பரிந்துரையின் பேரிலே தூய ஆவியினால் ஆட்கொள்ளப்பட்டு நடக்கிற அற்புதங்கள் நமக்கு சான்றாக இருந்தாலும் கூட பல சமயங்களிலே வாழ்க்கையிலே சொல்லுக்கும் செயலுக்கும் வேறுபாடு இருக்கிறவர்கள் இந்த சான்றுகளை ஏற்றுக்கொள்வதில்லை. இந்த சான்றுகளை நாம் ஏற்றுக்கொண்டு நம்பிக்கை ஆழப்படுத்தினோம் என்றால் நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே சொல்லுக்கும் செயலுக்கும் தொடர்பு இருக்க வேண்டும் என்று நினைப்போம். அல்லது சொல்லுக்கும் செயலுக்கும் தொடர்பு இருக்கின்ற அந்த நபர்கள் இந்த சான்றுகளை அடிப்படையாக வைத்து தங்களுடைய நம்பிக்கை இன்னும் ஆழப்படுத்தி கொள்வார்கள். எனவே அன்பிற்குரிய சகோதரிகளே, சகோதரர்களே, இந்த ஆலயத்திலே குழுமி வந்திருக்கிற இந்த நாளிலே நாம் ஒவ்வொருவருடைய நம்பிக்கை இன்னும் ஆழப்படுத்துவதற்காக அன்னை மரியாள் தன்னுடைய அன்பு மகனிடத்திலே பரிந்து பேசி நம்முடைய நம்பிக்கை ஆழப்படுத்த வேண்டும் என்று ஜெபிப்போம். நாம் நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய சொற்களால் மட்டும் நாம் மற்றவர்களை அன்பு செய்கிறோம், மற்றவர்களை மன்னிக்கிறோம் என்று சொல்லுவது அல்ல. உண்மையிலேயே கிறிஸ்து கொடுக்கிற நற்செய்தியை ஏற்றுக்கொண்டவர்களாக நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய குடும்பங்களிலே இருக்கிற பிரச்சனைகளை உண்மையான கிறிஸ்தவர்களாக, அன்னை மரியாளினுடைய சீடர்களாக, அவரை வணங்குகின்ற நல்ல மனிதர்களாக நாம் நம்முடைய செயல்கள் வழியாக சான்று பகர்ந்து கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறவர்கள் என்பதை அறிவிப்பதற்காகவும் ஆண்டவர் இந்த திருப்பலியின் வழியாக, அன்னை மரியாளினுடைய பரிந்துரையின் வழியாக நிறைவான அருள் வரத்தை பெற்று தர வேண்டும் என்பதற்காகவும் மன்றாடுவோம். நம்முடைய வாழ்க்கையில் சொல்லும் செயலும் வெவ்வேறாக இருக்கின்ற வெளிவேடக்காரர்களாக இல்லாமல் இருக்கிற சான்றுகளை நாம் ஏற்று நம்பிக்கையை ஆழப்படுத்துவதற்காக தொடர்ந்து இந்த திருப்பலியிலே மன்றாடுவோம். ஆமென். தருகின்றோ உன் கருத்தில் வாழ நாளும் விளைகின்றோ காணிக்கையாக எம்மை தருகின்றோ உன் கருத்தில் வாழ நாளும் விளைகின்றோ. பழியை அல்ல இரக்கம் விரும்பும் பரமணி எம்மை அளிக்கின்றோ காணிக்கையாக எம்மை தருகின்றோ உம் கருத்தில் வாழ நாளும் விளைகின்றோ. அன்பு சகோதரிகளே, சகோதரர்களே, நாம் அனைவரும் இணைந்து ஒப்புக் கொடுக்கின்ற இந்த பலி எல்லாமல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. அன்புமிக்க ஆண்டவரே, இப்பாஸ்கா மறை நிகழ்வுகள் வழியாக எங்களை என்று மக்களிக்கச் செய்திட உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் தொடர்ந்து புரியும் பரிகாரச் செயல் எங்களுக்கு முடிவில்லா பேரின்பத்தின் காரணமாய் அமைவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக.
செய்த எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, இக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இச்சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும், எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலும் ஆகும். கிறிஸ்து எங்களுக்காக இன்னும் தொடர்ந்து தம்மை கையளித்து உம் திருமுன் இடையராது பரிந்து பேசி எங்களை பாதுகாத்து வருகின்றார். பலியான அவர் இனிமேல் சாக மாட்டார். கொலை செய்யப்பட்ட அவர் என்றும் வாழ்கின்றார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளமாண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பு அளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை
தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை 14ஆம் லியோ, எங்கள் ஆயர் சகாயராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவையை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கண்ணை தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்லுகின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. உயிர்த்த ஆண்டவர் நம் ஒவ்வொருவருக்கும் அவரது அமைதியை அருள்கின்றார். எனவே நாம் பெற்றுக்கொள்கின்ற அமைதியை ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும்.
இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். தன் சொன்னதை தன்னுடைய வாழ்க்கையிலே செயல்படுத்தி தன் செயல்களே அதற்கு சான்றாக அமைத்தவர். நண்பர்களுக்காக உயிரை கொடுப்பதை காட்டிலும் மேலான அன்பு இல்லை என்று சொன்னவர் அதை தனது வாழ்க்கையிலே நமக்காகவும் நண்பர்களுக்காகவும் தனது உயிரை கொடுத்து இரத்தத்தை கொடுத்து அதை என்பித்து சான்று பகர்ந்த அன்பு தெய்வம் இன்று நம்மையும் அன்பு செய்கிறார் என்பதனுடைய அடையாளமாக நமக்காக தனது உடலையும் இரத்தத்தையும் கையளித்து விருந்து படைக்கிறார். அந்த விருந்திலே பங்கேற்பதற்கு நம் ஒவ்வொருவரையும் அழைத்திருக்கிறார். அழைக்கப்பட்டிருக்கிற நாம் பேறு பெற்றோர். நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். ஒரு வார்த்தை சொல்லி என்னை தகுதியாய் மாற்றிடுவா. இயேசுவே வாராய், இயேசுவே வாராய், எழுந்து வாராய், எழுந்து வாராய், உறவோடு உயிரோடு கலந்திட வாராய். இறைவா என்னில் தங்கிடவா, இறைவா அருளை பொழிந்திடவா, இறைவா என்னில் தங்கிடவா, இறைவா அருளை பொழிந்திடவா. நன்றியுடன் மன்றாடுவோமாக. அன்புமிக்க ஆண்டவரே, நாங்கள் புரியும் வேண்டல்களுக்கு செவிசாய்த்தருளும். அதனால் எங்கள் மீட்பின் இப்புனிதமிக்க பரிமாற்றம் எங்களுக்கு இவ்வுலக வாழ்வில் உமது அருளுதவியை அளித்து என்றென்றும் உள்ள மகிழ்ச்சிக்கான உறுதியை அளிப்பதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி.
புனித ஆரோக்கிய அன்னையின் திருப்பிடத்திற்கு முன் மன்றாட்டு. சந்திரனைப் போல் அழகுள்ளவராய், சூரியனைப் போல் ஒளி உள்ளவராய், விடியற்காலை நட்சத்திரம் போல் காட்சி தரும் புனித ஆரோக்கிய மாதாவின் பேராலயத்தில் கூடியிருக்கும் நாம் அனைவரும் நமக்கு வேண்டிய விண்ணப்பங்களை இறைவனிடம் நம்பிக்கையோடு எடுத்து சொல்லுவோம். ஒவ்வொரு மன்றாட்டுக்கு பின்னும் ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டல்லும் என்று பதில் சொல்லவும். என்னை அனுப்பியவரின் திருவுளத்தை நிறைவேற்றுவதும் அவர் கொடுத்த பணியை செய்து முடிப்பதுமே என் உணவு என்ற வார்த்தைக்கு ஏற்ப திரு அவையை வழிநடத்தும் எங்கள் திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்களும், தஞ்சை மறை மாவட்ட ஆயர் மேதகு டி சகாயராஜ் அவர்களும் மற்றும் இப்பேராலயத்தில் பணியாற்றும் அருள் தந்தையர்கள், அருள் சகோதரிகள் அனைவரும் தம் பணியில் உமது மைமைக்காகவும் அன்னையின் புகழுக்காகவும் உழைத்து உடல் உள்ள சுகம் நலமுடனும் பணியாற்ற இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். விசுவாசத்தை அடிப்படையாக கொண்டு வாழ்வை கட்டி எழுப்புங்கள் என்ற வார்த்தைக்கு ஏற்ப எங்கள் பங்கு மக்களையும் திருத்தல தந்தையர்களின் வழிகாட்டுதலில் திருத்தல வளர்ச்சிக்கும் அன்னையின் மகிமைக்கும் பணியாற்றும் பேராலய தன்னார்வ பணியாளர்களையும் ஆசீர்வதித்து அன்னையின் பரிந்துரையில் அருள் வாழ்விலும் பொருள் வாழ்விலும் சிறந்திட இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அறிவு கூர்மை கொண்டோரின் ஆட்சி சீராய் அமையும் என்ற வார்த்தைக்கு ஏற்ப எங்கள் நாட்டு தலைவர்கள், அரசு பணியாளர்கள் மக்களின் அடிப்படை தேவைகளை நிறைவேற்றி உண்மையுடனும் நீதியுடனும் தம் அறிவு கூர்மையால் மக்களை வழிநடத்திட தியாக உள்ளத்துடன் பணிபுரிய அருள்வரங்களை பொழிந்திட இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கொடுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்ற வார்த்தைக்கு ஏற்ப இத்திருத்தலத்தின் வளர்ச்சிக்கும் திருப்பயணிகளுக்கும் பங்கிற்கும் உதவி செய்யும் அனைவரும் தங்கள் வாழ்வில் எல்லா அருளும் ஆரோக்கியமும் நிரம்ப பெற்று வளங்கள் நிறைந்த வளமான வாழ்வு வாழ இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உமது மனம் விரும்புவதை அவர் உமக்கு தந்தருள்வாராக என்ற வார்த்தைக்கு ஏற்ப அன்னையின் பரிந்துரையை நாடி இத்திருவழிபாட்டில் பங்கேற்போர், ஆன்ம உடல் நலம் தேடுவோர், மரண பயத்திலிருந்து விடுதலையை தேடுவோர், புறக்கணிக்கப்பட்டோர், வறுமையுற்றோர், வேலையின்றி தவிப்போர், திருமணத்திற்காக காத்திருப்போர், குழந்தை வரம் வேண்டுவோர், குடும்ப வெற்றுமைக்காக இயங்குவோர், கல்வியிலும் ஞானத்திலும் சிறந்திட விரும்புவோர், இறை அழைத்தலை தேர்ந்து கொள்ள விரும்புவோர், இன்னும் பல்வேறு தேவைகளுக்காக ஜெபிப்போர் அனைவருடைய எண்ணங்களையும் மன விருப்பங்களையும் நிறைவேற்றி தந்திட இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். Let us in a special way remember our brethren who are taking part with faith in the sacred liturgy through Shrine Web TV. இப்போது நமது தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக ஜெபிப்போம். Now in silence, let us pray for our personal intentions before the Lord. நாம் அனைவரும் ஒருமித்த குரலில் இறைவனை தந்தை என்று அழைத்து விசுவாசத்தோடு ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதியுள்ளவர்களாகும்படியாக இறைவனின் புனித அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மன்றாடுவோமாக. இறைவா, எங்களின் மன்றாட்டுக்கு கனிவாய் செவி சாய்த்து கொண்டிருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம்.
நீரே எங்கள் புகலிடம் என்று உம்மீது முழு நம்பிக்கை வைத்துள்ள எங்களை ஒருபோதும் கைவிடாதேயும். புனித ஆரோக்கிய அன்னையின் பரிந்து பேசுதலால் எங்களை தொடர்ந்து ஆசீர்வதித்துள்ளோம். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர் பெற தலைவணங்கி மன்றாடுவோம். ஆற்றலும் அன்புமிக்க இயேசுவை கையில் ஏந்தி காலமெல்லாம் கடலோரம் காத்திருக்கும் புனித ஆரோக்கிய அன்னையே, இப்பேராலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்கள் மற்றும் இணையதளம் சமூக ஊடகங்கள் வழியாக பங்கேற்கும் அனைவரையும் ஆசீர்வதியும். இவர்களின் மனம் சோர்ந்து போகும்போது பால்கார பாலகனின் பால்குடத்தை பொங்க செய்தது போல இவர்களின் மனங்களை மகிழ்ச்சியால் பொங்க வையும். இவர்கள் தோல்வியால் துவண்டு போகும்போது நடக்க இயலாத சிறுவனை நடக்க வைத்தது போல இவர்களையும் எழுந்து நடக்க வையும். இவர்கள் துன்பக் கடலில் தத்தளித்து தடுமாறும் போது போர்ச்சுகீசிய மாலுமிகளை கரை சேர்த்தது போல இவர்களையும் கரை சேர்த்தருளும். வரம் பெற்று தரும் புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர் உங்களோடு என்றும் தங்குவதாக. May Jesus touch you and heal you through the loving hands of his dear mother, Our Lady of Good Health, வெள்ளாங்கண்ணே. எல்லா வளம் நிறைந்த இறைவன் தந்தை, மகன், தூய் ஆவியார் நம் அனைவரும் நிறைவாக ஆஸ்வதிப்பாராக. ஆமென். தந்தை, மகன், தூய் ஆவியாரின் பெயரால் ஆமென். ஆமென். அசைந்து வரும் போதிலே அருள் ஒளியாய் வீசுதே, அமைதியிலே பேசுதே. அழகு நிலா தேரிலே அசைந்து வரும் போதிலே அருள் ஒளியாய் வீசுதே, அமைதியிலே பேசுதே. அடையடையாய் கூடுவோம், அன்னை புகழ் பாடுவோம். அடையடையாய் கூடுவோம், அன்னை புகழ் பாடுவோம். ஆபத்திலே நம்மையே காத்திருப்பாய் அம்மையே. அழகு நிலா தேரிலே அசைந்து வரும் போதிலே அருள் ஒளியாய் வீசுதே, அமைதியிலே பேசுதே. இடியில் வரும் செய்தி தரும் வெள்ளியை போல இயேசு பிரான் வருகை சொல்லும் புனித வெள்ளியே. விடிந்தவுடன் போய் மறையும் பனித்துளி போல அவர் வளர நான் குறையும் தெய்வ தாய்மொழி. மாசில்லாத உன்னிலே உலகின் மொழி உதித்ததே, மனு குலத்தின் மகிமையே, பெண்ணினத்தின் பெருமையை என்னை தாங்கி தினம் வாங்கி தரும் இறையருளே போதுமே. அழகு நிலா தேரிலே அசைந்து வரும் போதிலே அருள் ஒளியாய் வீசுதே,